பட்டாக்கி வழங்கப்படுகிற வீடுகள் அத்தனை பேருக்கு வீடுகள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இங்கே குடியிருக்கின்ற ஏழை மக்களுக்காக திட்டங்களை தீட்டுகிற போது குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக 3000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. யார் வேண்டுமானால் அந்த வீடுகளை நீங்கள் தேர்வு செய்யலாம். அரசு கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையான நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 8,40,000 வீடுகள் நீங்கள் வெறும் 50,000 ரூபாய் செலுத்திவிட்ட வீட்டில் பெறலாம் என உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய கட்டிப்பிடிக்கப்பட்ட வீடுகள் அனைத்தும் உங்களுக்காக வழங்கப்படும். இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் வழங்குவதற்காக எந்த திட்டங்களாக கொண்டு வரப்படும் என்பதை நான் நேரத்தை வகுப்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் பேசினார்கள், கதையை சொன்னார்கள். ஈரோடு மாவட்டத்தை பிரிக்கப்பட வேண்டும், பிரிக்கின்ற போது கோபிச்செட்டிப்பாளையம் நகரமாக ஆக்கப்பட வேண்டும் என்று எல்லோருடைய எண்ணத்தில் இருக்கிறார். அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற வரையில் தான் ஈரோடு மாவட்டத்தை பிரித்து கோபிச்செட்டிப்பாளையத்தை தரமாக கொண்டு இங்கே ஒரு நகரத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய வெற்றி கடற்கரை தலைவர் முதல்வரிடத்திலே அந்த கோரிக்கை வைத்து என்பதை நேரத்தை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் இந்த பகுதியை வாழ்கிற மக்களுக்கு புறவழிச்சாலை வேண்டும் என்று கேட்டார்கள். அது விரைவிலேயே புறவழிச்சாலை ஆய்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடற்கரை பாளையத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும். எல்லா இடங்களிலும் விண்வெளிகள் போடப்பட்டிருக்கிறது. சரியாக உரிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஓர் மாநிலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும். 4 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் வருவது ஆட்சி மாறி நாங்கள் அமர்ந்தவுடனே ஒரு நாளுக்கு ஒரு நாள் தண்ணீர் வழங்கப்படுகிறது. நாளை குறிப்பிடுவதற்கு காரணம் 6 மாத காலத்திற்கு பிறகு எந்த பகுதியாக இருந்தாலும் நாளோடு தண்ணீர் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிற உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை எல்லா நலமும் பெற வேண்டும் என்று நிறைவேறி பார்க்கிறது. உங்களோடு நான் இணைந்து பணியாற்றுவேன். உங்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவேன். இங்கே வருகின்றிருக்கிற ஓய்வு சமூக திட்டம் என்று சொல்லப்படுகிற ஓய்வூதியர்களாக இருந்தாலும் பெருசுகளாக இருந்தாலும் சரி, பட்டாவாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற சாதி சான்றுகளாக இருந்தாலும் சரி, அனைத்தும் உங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு அடுத்த முகாமியை கொண்டு வரப்படும். அந்த முகாமியை உங்கள் அத்தனை கோரிக்கை ஒரே மாத காலத்தில் நிறைவேற்றப்படுகிற உத்தரவாதத்தை அந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் வருவாய்த்துறை அமைந்திருக்கிறார். வருவாய்த்துறை என்பது ஆகியவை உங்களுக்கு நலத்திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு நான் முழுவதும் பணியை மேற்கொள்ள என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வெற்றி கழகத்துறை தலைவர் 22ஆம் தேதி பிறந்தநாள் நிகழ்ச்சி இந்த ஆண்டு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சி நாம் காண்கிறோம். ஏன்னு சொன்னால் அவர்களை நாம் இந்த நாடு நடப்பட முடியாது. அவர்களை என்றால் நாட்டு மக்களுக்கு நலத்திட்டங்களை உருவாக்க முடியாது. அவர்களே என்று சொன்னால் இந்தியாவுடைய தமிழ்